வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாக்டர். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் கமலஹாசன் இயக்கி நடித்து வெளியே வந்திருக்கிற விஸ்வரூபம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். விஸ்வரூபம் 2011 மார்ச்சில் துவங்கப்பட்ட இந்த படத்தை முதல்ல செல்வராகவன் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கதையே கூட செல்வராகவனுடைய கதை தான். இந்த கதை ரொம்ப பிடிச்சி போயிடவே செல்வராகவனும் கமலும் சேர்ந்து இந்த படத்துடைய கதையை டெவலப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில் கௌதமி காஸ்டியூம் டிசைனர்ன்ற பேரில் உள்ள நுழைஞ்சு கதையிலெல்லாம் மூக்கத்தை நுழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிடிக்காத செல்வராகவன் கொஞ்ச நாளில் சொல்லிக்காமலே இந்த கதையை விட்டு விலகிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே கமல் தான் இந்த படத்தை இயக்க போகிறாரு அப்படின்னு அறிக்கை வந்துச்சு. இந்த படம் ஏறக்குறைய 2 வருஷம் கழித்து வெளியாயிருந்தால் கூட போன வருஷம் மார்ச் மாதம் நடந்த கேன்ஸ் விருதில் கலந்துக்கிறதுக்காக வேக வேகமாக எடுத்து முடித்தாங்க. ஆனால் கேன்ஸ் விருதில் கலந்துக்க முடியல. ஏன்னா படத்தை எப்படி வெட்டி பார்த்தாலும் 4.25 மணி நேரம் படம் ஓடுது. எதை வச்சுக்கிறது எதை விட்டுடலான்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. அந்த சமயத்தில் ஹிந்தியில் வெளிவர இருந்த அனுராக் கஷ்யப்போடைய கேங்ஸ் ஆஃப் வசிப்பூர் படமும் 5 மணி நேரம் இருந்ததுனால அந்த படத்தை 2 பாகமாக வெளியிட்டாங்க. அந்த மாதிரியே விஸ்வரூபத்தையும் 2 பாகமாக வெளியிடுறது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதில் முதல் பாகம் இப்போ வெளியே வந்திருக்கு. 2வது பாகம் தயாரிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயாரிப்புலாம் இல்லை, எடுத்து முடிச்சிட்டாங்க. பார்ட் 1க்கு வந்த பிரச்சனைகள்லாம் வச்சு பார்க்கும்போது பார்ட் 2 முழுக்க இந்தியாவிலே எடுக்கப்பட்டிருக்கிறதுனால பார்ட் 2வை வெளியிடுவாங்களா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். இந்த படத்துடைய தயாரிப்பு வேலைகள் 3 மொழியிலையும் முடிஞ்சு படம் வியாபாரத்துக்கு தயாராக இருக்கும்போது போன வருஷம் ஜூலை மாதம் உலகமெங்கும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் அப்படிங்கிற படம் வெளியே வந்துச்சு. அது சம்பந்தமான போராட்டம் இந்தியாவிலையும் வெடிச்சுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு சிட்டி கமிஷனரே மாற்றுற அளவுக்கு இந்த பிரச்சனை பெருசாச்சு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம்தான் இனி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி எடுக்கக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் முடிவெடுத்துச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்த துப்பாக்கி படம் வெளியான மறாவது இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தின போராட்டத்தினால தூத்துக்குடி, நாகர்கோவில் போன்ற ஊர்கள் எல்லாம் படம் ஷோ பிரேக்கே ஆச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கத்து முன்னால் வச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்தி பல காம்ப்ரமைஸ்களுக்கு பிறகு அந்த படம் சுமூகமாக வெளியாக அனுமதிச்சிருந்தாங்க. இந்த பிரச்சனை அப்போவே இஸ்லாமிய அமைப்புகள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இனி இந்த மாதிரியான இழிவான காட்சிகளை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் விஸ்வரூபம் படத்துடைய ட்ரைலர் வெளியாச்சு. ட்ரைலர் வெளியான உடனே அதை பார்த்துட்டு இஸ்லாமிய அமைப்புகள் இந்த படத்தை எங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறத வலியுறுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் கமல் இந்த படத்தை போட்டு காமிக்கிறதாவே ஐடியா இல்லை. இறுதியாக பல போராட்டங்களுக்கு பின்னால் போட்டு காமிச்சாருன்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ கூட சினிமா துறையை சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் சரி அவர் இந்த படத்தை போட்டு காமிச்சதே தப்பு அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. இஸ்லாமியர்கள்லாம் போய் தலைமைச் செயலர்கிட்ட லெட்டர் கொடுத்து இந்த படத்தை எங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்காமல் நம்ம படத்தை அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் தலைமைச் செயலருடைய அறிவுறுத்தின் பேரில் தான் இந்த படத்தை அவர் போட்டு காமிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா, பார்த்திபன், பிரகாஷ்ராஜை தவிர வேறு யாருமே கமலஹாசனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறத மீடியாக்களில் கூட ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் பெப்சிக்கு தலைவராக இருந்த அமீர் அவர்கள் அவசரமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட்டினார். இந்த ப்ரெஸ் மீட்டில் கமலுக்கு ஆதரவாக திரைத்துறையை சேர்ந்த அனைத்து தொழில் சங்கங்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அமீர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க போகிறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து வந்திருந்தாங்க. ஆனால் அமீர் இந்த படம் சம்பந்தமான வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால இது சம்பந்தமாக திரைத்துறையை சேர்ந்த யாருமே சாப்பிட்றத தவிர வேறு எதுக்குமே வாயை திறக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்து விட்டார். அதுக்கு திரைத்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாயை திறக்காமல் வேறு எதுக்கு திறக்கிறது, இதுக்காக இத்தனை சங்கங்கள் வச்சுருக்கோம், இவ்வளோ பெரிய கூட்டமைப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு கோவப்பட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா ஒரு சின்ன பையலை கூப்பிட்டுட்டு உசிலம்பட்டி சந்தைக்கு போயிருக்குது. அங்கே ஒருத்தன் பிபி விற்றுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த சின்ன பையலை பார்த்தவொடனே கிட்ட வந்து பிபி எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்து அந்த சின்ன பையலுக்கு பிபி வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அம்மா அந்த பிபி வாங்கி கொடுமா அப்படின்னு இருக்கான். அந்த அம்மா ஏய் சும்மா வர மாட்டேடா அப்படின்னு இருக்கு. அம்மா வாங்கி கொடுமான்னு இருக்கான். இந்தம்மா பொண்ணே விடுவேன் கம்முன்னு வாடா அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் தூரத்துலலாம் பையன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுக ஆரம்பித்தவன் கையும் காலையும் உதறி மண்ணில் விழுந்து பிறண்டு கதற ஆரம்பிச்சிருக்கான். அதை பார்த்து அங்கிட்டு போய்கிட்டு இருந்த ஒரு பெருசு, ஏம்மா ஏய் சின்ன பையன் என்ன ஒரு பிபி தானே கேட்குறான், வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா யோ பிபிக்காரர் இங்கே வாயா, எப்படி அந்த பிபி 5 ரூபான்னு இருக்கான், இந்த சனியங்கையில் அதை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்குது. அந்த பையன் கண்ணை தொடச்சிக்கிட்டு நிம்மதியாக வாங்கியிருக்கான். இப்போ சந்தோஷமாட உனக்கு சந்தோஷம் தானே? ஊதுன மகனை உன்னைய கொண்டே விட வேண்டியிருக்கு. ஊதாமல் இருக்கிறதுக்காக பிபி, அதுக்காக இவ்வளோ ஆர்ப்பாட்டம், இவ்வளோ அக்கப்போர், அதுக்காக இத்தனை சங்கங்கள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இருக்குது அமீர் சொன்ன கதை. அவர் செயலாளர் இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கத்திலே கூட இவர் பேச்சை யாருமே கேட்கல.
அதுக்கப்புறம் ரஜினி, அமீர் கான், ஷாருக் கான் போன்றவங்கெல்லாம் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக படமும் வெளியே வந்துச்சு. சரி, படம் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிரமாதம், அற்புதம், மிக மிக பிரமாதம், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, உலக சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்தது கிடையாது, இனிமேலும் வரப்போகிறது கிடையாது. தமிழ் சினிமாவை எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டார் கமலஹாசன். அப்படியெல்லாம் இந்த படம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட உடனே வேறு மாநிலங்கள்லையும் வெளிநாட்டிலையும் பார்த்தவங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். படத்துடைய ஆரம்பத்தில் நடன கலைஞராக அறிமுகமாகிற கமல் நடை, உடை, பாவனையிலெல்லாம் அசத்தி இருக்கார். அங்கேருந்து அவர் ரா அதிகாரி அப்படின்னு தன்னுடைய சுயரூபத்தை காட்டக்கூடிய அந்த முதல் சண்டை காட்சியில் கை ரிச்சியோடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்தில் ராபர்ட் டர்னிக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீனை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதில் வர்ற ஸ்லோ ஸ்பீட் ஃபைட்டை ஹை ஸ்பீடாகவும், ஹை ஸ்பீட் ஃபைட்டை ஸ்லோ ஸ்பீடாகவும் இதில் பண்ணியிருப்பாங்க. மிரட்டலாக இருக்குது இந்த ஃபைட் சீன். அந்த ஃபைட் சீன் முடிஞ்சு கமலும் ஹீரோயினும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து கதை ஓட ஆரம்பிக்குது. அல்கொய்தாவை நோக்கி ஓடுது, அமெரிக்காவை நோக்கி ஓடுது, ஆப்கானிஸ்தானை நோக்கி ஓடுது, ஒபாமாவை நோக்கி ஓடுது, ஒசாமாவை நோக்கி ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு இலக்கே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. கடைசியாக ஒரு இடத்துல போய் நின்று 2ஆம் பாகம் தொடரும் அப்படின்னு சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. ஒரு படத்தில் திரைக்கதையை எப்படி வேணால் யோசிக்கலாம், ஆனால் அதை படமாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நிறைய தொழில்நுட்ப உதவிகள்லாம் வேணும், நிறைய தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் தொழில்நுட்பத்தெல்லாம் சரியாக பயன்படுத்தி யோசித்த விஷயங்களை ரொம்ப கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் யோசித்தது மட்டும் தப்பாக யோசிச்சிருக்காங்க. முதல் பாகத்திலே நமக்கு புரியாத பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமலே 2ஆம் பாகத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இவங்க சரியாக புரிஞ்சிக்காமல் 2 பாகமாக படத்தை எடுத்து வச்சுட்டாங்கன்றதுக்காக இந்த படத்தை நம்ம 2 வாட்டியாக பார்க்க முடியும். அந்த 2ஆம் பாகம் என்றைக்கு வருது, நம்ம என்றைக்கு படத்தை புரிஞ்சிக்கிறது? இந்த படத்துடைய தொழில்நுட்பத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் திரைக்கதையில் தான் மிகப்பெரிய ஓட்டை இருக்குது. இந்த படத்துடைய வியாபாரத்தை பற்றி நேரடியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் படத்தை எடுத்து முடித்து சுமாராக ஒரு 6 மாதமாக ஒரு ஏரியா கூட விற்காமல் உட்காந்துருந்தார். சரி, ஓன் ரிலீஸுக்கு போகலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி வெளியே வரும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இந்த படம் வெளியாகிருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக மிகப்பெரிய தோல்வி படமாக தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு திரைத்துறையில் மட்டும் இல்லை, பொதுமக்களே கூட பேசிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வெற்றிக்கு இவர் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தமிழக அரசுக்கும் தான் இவர் நன்றி சொல்லணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் கமல் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் படங்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் தமிழ் படங்களே மட்டும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய வெகுஜன ரசிகர்கள் இந்த படம் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட ஹேராம், தசாவதாரம் போன்ற படங்கள்லாம் புரியல அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு புரியல, புரிஞ்சுக்கிற அறிவு இல்லைன்னு சொல்லு, அவர் எவ்வளோ பெரிய தத்துவத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. தத்துவம், மகா தத்துவம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அதில் தத்துவம் அப்படின்னு சொன்னால் கேட்குறவனுக்கு புரியக்கூடாது, அதுக்கு பேர் தான் தத்துவம். மகா தத்துவம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறவங்களுக்கே புரியக்கூடாது, அதுக்கு பேர் தான் மகா தத்துவம். அந்த வகையில் இந்த படம் ஒரு மகா தத்துவம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ள ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் தொடர்பு கொள்ளவும். தமிழ் சினிமா பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள www.tamiltalkies.net இணையதளத்தில் காணவும். நன்றி, வணக்கம்.